உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தை பார்க்கும்போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம மனசுல என்ன நினைப்பு இருக்குங்க, குடும்ப வாழ்க்கைக்கு பண வருமானம் பத்தலையே, நல்ல பண வருமானம் வேணுமே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு புதிய முயற்சிகளில் கும்பராசிக்காரங்க இந்த மாதம் இறங்க போறீங்க. நீங்க இறங்கக்கூடிய முயற்சி நான் இறங்கலாம் செய்வேங்க, புது முயற்சி பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஜெயிப்பேனா அதில் அப்படிங்கிறவங்களுக்கு என்னைக்கு தனஸ்தானாதிபதி தனகாரகன், உங்களுக்கு ரெண்டுமே ஒன்று தான். குரு பகவான் தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி தனகாரகன். அந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த பொருளாதார தடைகள் நிவர்த்தியாகும். காசு பணம் துட்டு இதில் வருவதில் என்ன பிரச்சனைனாலும் நிவர்த்தியாகும். அடடா பிரச்சனை பெருசாக இருக்கே, கடன் வாங்கிட்டோமே, கடன் அடைக்க முடியலையே, இந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு தேங்காய் மாலை போடணும். விநாயகருக்கு தேங்காய் மாலை போடணும். பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு 11 தேங்காய்களை மாலையாக கட்டி அதை விநாயகருக்கு அனுபவிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தொல்லையாக இருந்தாலும் விலகும், கடன் தொல்லையாக இருந்தாலும் விலகும். இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கடன் தொல்லை விலகிற மாதம். குடும்ப வருமானத்துக்கு எனக்கு பணம் பத்தலைங்கிறவங்களுக்கு பண வருமானம் கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும், பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு இப்போ நல்ல சூழ்நிலைகள் பிறக்கும். இது ஒரு யோகம். ஆனால் கும்பராசிக்காரர்கள் கோபத்தை மட்டும் தவிர்த்தணும். 2ல் சனி இருக்கு, 4ல் சனி இருக்கக்கூடிய காலம். உங்க பேச்சினால குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். கும்பராசிக்காரர்கள் பிறரை அன்பு காட்டக்கூடியவர்கள், எல்லாத்தையும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனால் அன்பு காட்டக்கூடிய அதே நேரத்தில் கோபமும் ஒன்று வந்துருச்சுன்னா தூக்கி எரிஞ்சு பேசுறதுல கும்பராசிக்கு ஈடு இணை கிடையாது. பிறர் மீது கொள்ளக்கூடிய கோபம் மட்டும்தான் கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது கும்பராசிக்கு. அந்த கோபத்தை தவிர்த்துட்டா கும்பராசிக்காரங்களை யாராலையும் வெல்ல முடியாது. அவ்வளோப்பட்ட அறிவு, நுட்பம், பிறருக்கு உதவக்கூடிய குணம், இரக்க மனசு எல்லாம் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லதையும் செய்துக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோபம் உங்கள் மீது கெட்ட பேரை உலகத்தில் ஏற்படுத்தி விடுகிறது. இவங்களோட வாழ முடியுமான்னு பலர் சொல்கிறாங்க. கும்பராசி கணவனோடு நான் எப்படி வாழறதுன்னு பல மனைவிமார்கள் கேட்குறாங்க. அப்படி 2ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்கள் நாக்கில் பிரச்சனைகள் வருகிறது, அதாவது உங்கள் பேச்சில் பிரச்சனைகள் வருகிறது. குரு பகவான் பார்ப்பதனால் அந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அன்பு பிள்ளைகளால் பிரச்சனைகள் விலகும். ஆனால் இப்போ எதில் கவனமாக இருக்கணும்னா, கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க. உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதம் இருப்பீர்கள். அதனால் உணவு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கும்பராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு, 7ல் கேது இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நண்பர்களோடு பழகுகிற போது, பிஸ்னஸ் பார்ட்னரோடு பழகுகிற போது, லைஃப் பார்ட்னரோடு இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு அவருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது. உங்கள் சிந்தனையும் அவங்க சிந்தனையும் பெரிய அளவுக்கு வித்தியாசப்படும். அதிக பணம் இருந்தால் தான் வாழ முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, பணம் இல்லாமல் தான் சந்தோஷமாக வாழ முடியும்னு அவங்க நினைப்பாங்க. இப்படி பார்ட்னர்கள் கடையில் பிரச்சனை தரும். காரணம், ராகு ஒருபுறமும் கேது ஒருபுறமும் இருக்கிறார்கள். 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் நீச்சமாக இருக்கிறார். முதல் 15 நாட்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன மனசு கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கை ரீதியாக பிரச்சனை இருந்தாலும்,
உடல்நல ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நவம்பர் மாதத்துடைய பிற்பாதையில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு தீரப்போகுது. அப்பாவுடைய உடல் நலத்தில் மிக அதிக கவனம் செலுத்தர். கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தர். அது அரசு வேலை, அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கிறது கும்பராசிக்கு. நல்ல அரசு வேலை, அரசாங்க வேலை மட்டுமல்லாமல் அதிகார வேலையை பெற்றுக் கொடுக்கும். தனியார் துறையிலும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் கூடி வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள், ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகள் எல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். இந்த காலகட்டத்தில் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியரோடு சில முரண்பாடுகள் வரலாம். அந்த முரண்பாடுகள் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பை பாதிக்கலாம்ங்கிறதுனால படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரம். அதே போல ராசியில் ராகு பகவான் இருக்கிற போது துர்க்கை வழிபாட்டை மிக அதிகமாக மேற்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் துர்க்கைக்கு செவ்வரளி பூவினால் மாலை போடுங்க. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். பிஸ்னஸ் லாபம், குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். நல்ல நேரமாக இது இருக்கும். எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க. இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளம் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்திலும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.